சென்னை பாடி மேம்பாலம் அருகே 4 ஏக்கர் நிலத்தில் 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த கலர் மீன் அங்காடி அமைய இருப்பதாக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை பாடி மேம்பாலம் அருகே வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த 160 கடைகள் கொண்ட வண்ண மீன்கள் விற்பனை சந்தை புதிதாக அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 4 ஏக்கர் நிலத்தை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் சென்னை மாநகர மேயர் பிரியாராஜன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், இம்மாத இறுதியில் இதற்கான கட்டடப் பணிகள் தொடங்கும் என்றும் 15 மாதத்திற்குள் பணிகள் நிறைவடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறினார். 4 ஏக்கர் இடத்தில் அதற்கான மீன் உலகத்தரத்தில் மீன் விற்பனை, கலர் மீன் விற்பனை செய்கின்ற வகையிலே, அங்காடியை உற்பத்தி செய்கின்ற வகையிலே, அதை பல்வேறுவரும் வந்து பார்த்து செல்கின்ற வகையிலே, அதை சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டிய வகையிலே இதை ஆய்வு செய்திருக்கின்றோம். 15 மாதத்திற்குள் இந்த பணிகள் முடிவு பெற்று 160 கடைகள் கட்டுகின்ற முகமாக ஏற்பாடு செய்து, பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்து, இதை உலகத்தரத்திலான கட்டடமாக மாற்றுகின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, முருகன் மாநாடு தனிப்பட்ட முறையில் கட்சி சார்ந்த மாநாடு அல்ல என கூறினார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணி என்றும், தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குபவர்களைப் போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இது தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியின் சார்பில் நடத்தப்படுகின்ற மாநாடு அல்ல என்று ஏற்கனவே நான் கூறிவிட்டேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பொறுத்தளவில் முருகர் என்றாலே அழகு என்று ஒரு பொருள் உண்டு. அழகாக நடைபெறுகின்ற இந்த முருகர் மாநாட்டை அனைவரும் இயற்கையையும் எழிலையும் விரும்புகின்றவர்கள் பார்க்க வரலாம். இதில் எந்த தடையும் இல்லை என்பதை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அரசியல் காரணங்களுக்காக தான் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு அரசாங்கம் செய்ய மறுக்கிறது. அது மத்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணி என்பதை பல முறை வற்புறுத்திவிட்டோம். தூங்குபவர்களை எழுப்பிவிடலாம், தூங்குபவர்களை போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது.